அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் புத்தனூர் ப. இளங்கோ அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. 471 நாட்கள் சிறையில் இருந்ததற்கு பின்னாலே இடி தொடர்ந்த வழக்கில் இன்றைக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இப்போ இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அவர்கள் விடுதலை ஆவதற்கு சிறையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த இடி தொடர்ந்த இந்த வழக்கில் இது இந்த வழக்கு வந்த பாதை, செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துக்கள், எடுத்து வைத்த வாதங்கள், அதனுடைய விளைவாக வந்திருக்கக்கூடிய இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உங்களது பார்வை? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 14/6/2023 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய போது வேலை கொடுப்பதாக சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் முன்னரே வழக்குகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் அந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்வதாக சொல்லி 14/6/2023 அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்த பிறகு அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் காவல்துறையினுடைய அமலாக்கத்துறையினுடைய காவலுக்கு அவர் எடுக்கப்பட்டு அங்கு அவர் விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருக்கு சென்னை அமலாக்கத்துறை எதிராக சென்னையில் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்திலே அவருக்கு பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பிணை மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய சென்னை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கு குறித்து தற்போது பிணையில் விட முடியாது என்று சொல்லி அந்த வழக்கை அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு சம்பந்தமாக பிணையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவருக்கு பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு கடந்த மார்ச் மாதம் 2023 உச்ச நீதிமன்றத்திலே அவருக்கு மேல்முறையீடு பிணை மனு தாக்கல் செய்தார்கள். முகில் ரோத்தி மற்றும் ராம் சங்கர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே வாதாடுகிற போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தனித்தனியாக சாராம்சங்களை பிரித்து அவர் மீது குற்றம் சாட்டி தனித்தனியாக விசாரணை செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்வது சட்டத்திற்கு விரோதமானது. அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து தற்பொழுது உடல்நிலை மோசமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் முறையானது இல்லை எனவும் சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே வாதிட்டார்கள். அதே போல அமலாக்கத்துறை சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வாதிடுகிற போது செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் மற்றும் 47 பேர்கள் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருப்பதாலும் செந்தில் பாலாஜி அவர்களை பிணையிலே வெளியிலே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார், ஆகவே அவரை பிணையில் விடக்கூடாது என்று வாதிட்டார்கள். இந்த வழக்கு அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் சார்ட்ஸ் மாசிக் என்கின்ற அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார்கள். அந்த தீர்ப்பு இன்று 26/9/2024 அன்று இன்று வெளியானது. அந்த தீர்ப்பிலே இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அவர்களை சில நிபந்தனைகளோடு பிணையில் விடுவதாக இன்றைக்கு விட்டிருக்கிறார்கள். அந்த பிணை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பிணையிலே செந்தில் பாலாஜி அவர்களை சில நிபந்தனைகளை சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்த ஜாமீனில் விடுதலை செய்திருக்கிற அந்த நிபந்தனைகள் என்னவென்று சொன்னால்,
வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சென்று கையெழுத்து இட வேண்டும் என்று சொல்லியும், மாதத்தில் முதல் சனிக்கிழமை என்று இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அமலாக்கத்துறையிலே சென்று ஆஜராக வேண்டும் என்று சொல்லியும், அதே போல அவருடைய பாஸ்போர்ட்டை இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அந்த PMLA என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு நிபந்தனையிலே சொல்லி இருக்கிறார்கள். அதே போல 25 லட்சம் ரூபாய்க்கு பிணை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமலாக்கத்துறையை ஏவுவிடப்பட்டு ஒரு பொய்யான வழக்கை அவர் மீது தாக்கல் செய்து ஏறத்தாழ 15 மாதங்கள் சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையிலே அவர் இருந்திருக்கிறார். இந்த 471 நாட்களில் அவர் சிறையில் இருந்த காலத்தில் பல்வேறு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்தும் அவரை பிணையில் எடுக்க முடியாத சூழல் நிலவி வந்தது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் அவர் பிணையில் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டால் அவரை பிணையிலே வெளியிலே விடுவது என்பது சட்ட ரீதியான ஒரு செயல்பாடாகவும் நடைமுறையில் ஒன்றாகும். ஏனென்றால் சிறை என்பது முற்றிலுமாக விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட போதுதான் அவர் சிறையிலே சென்று அவருக்கு அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றிருக்கிற சூழலிலே அவரை பிணையில் விட வேண்டியது என்பது சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான ஒரு தீர்ப்பு வழங்குகிற அடிப்படையில் அவருக்கு பிணை முன்னரே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அரசியல் காரணங்களுக்காக அவர் தொடர்ந்து 15 மாதங்களாக பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த தீர்ப்பு குறித்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை அடக்குகிற துறையாக மாறி இருக்கிற இந்த சூழலில் உச்ச நீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு தான் விடியலாக இருக்கிறது என்று சொல்லியும், விசாகாலத்திலே கூட இவ்வளவு நாட்கள் யாரும் சிறையில் இருந்ததில்லை, இவ்வளவு சிரமப்பட்டதில்லை என்றும் அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இந்த தீர்ப்பு குறித்து தமிழ்நாட்டினுடைய திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தாமதமாக வழங்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் கூட மனித உரிமை கண்ணோட்டத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு இது என்றும், நமது அரசியலமைப்பு சட்டம் இன்னும் வாழுகிறது இதன் மூலமாக என்று தனது அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு தலைவர்களும் இந்த ஜாமீனில் உச்ச நீதிமன்றத்திலே வெளியிலே வந்திருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து பேசுகிற போது அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு தங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஜனநாயகத்திலே யார் ஒருவரும் தொடர்ந்து அரசியல் அதிகாரங்களை வைத்து அவர்களை அமுக்கி விடவோ தண்டித்து விடவோ முடியாது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சட்ட போராட்டத்தின் காரணமாக இன்றைக்கு அவர் ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இது போன்ற வழக்குகளை பதிவு செய்து ஜனநாயக படுகொலை செய்யக்கூடாது என்று இந்த நேரத்திலே நாங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அந்த பிணையிலே விடக்கூடிய அந்த செய்தியிலே அவர் தொடர்ந்து நீதிமன்றங்களிலே தொடர்ந்து ஒத்துழைப்பை கொடுத்து இந்த வழக்கை விரைவில் அவர் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே
இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இப்ப இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல தடை எதுவும் இருக்கிறதா? அவர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற போது அவர் தொடர்ந்து மீண்டும் அமைச்சராவதிலே எந்தவித தடையும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு வழக்கில் விசாரணையில் இருக்கிற போது ஒருவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை தொடர்வதும் அமைச்சராக பதவியேற்பதும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இப்ப இந்த சூழ்நிலையில பெரும்பான்மையான எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி இதுல இருக்கக்கூடிய அங்க வகிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு செயல்பட்டு வருகிறது. இது போன்று 471 நாட்கள் ஒருவரை சிறையில் வைத்து எந்த விதமான வழக்கை நடத்தாமல் எவ்வளவு காலத்துக்கு தான் சிறை வைப்பார்கள் என்று உச்சநீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பாக இது வந்திருக்கிறது. இது போன்ற தீர்ப்புகள் எதிர்காலத்துல இடி விழித்து கொள்ளுமா, இல்லை இதே போன்ற நிலைமைதான் தொடருமா? ஏன்னா நிறைய தலைவர்களுக்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய மேலாள் முதலமைச்சர் அவர் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியது. அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கும் இது போன்ற இடி வழக்கில் பிணை வழங்கினாங்க. இதே போன்று தொடர்வது இடி ஒன்று சட்டத்தை மதிக்க வேண்டும், அல்லது கைது பண்ணாங்கன்னா வழக்கு போட்டால் அந்த வழக்கை நடத்த வேண்டும். வழக்கை நடத்தாம இது போன்ற தொடர்ந்த இதே போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு அடிப்படையாக ஒன்றிய அரசு இருக்கிறது. ஒன்றிய அரசு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. இடி தொடர்ந்து சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று இப்போது நிறைய பேர் அரசியல்வாதிகள் அறிக்கை கொடுக்கிறார்கள். இடி அரசியல் சட்டத்தை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களா, இல்லை அதையும் தாண்டி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறதா? உங்களுடைய பார்வை. அதாவது அமலாக்கத்துறை என்பது ஒரு மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சனுடைய கீழ் வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, இன்றைக்கு கூறிய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய கீழ் வரக்கூடிய இந்த அமலாக்கத்துறை யாரெல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருந்தாலும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற அந்த மாநிலத்திலே தங்களுக்கு அடிபண முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் கூட இதுவரை இந்திய சுதந்திரம் அடைந்து இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு முதலமைச்சராக இருப்பவரை இதுவரையிலே கைது செய்தது எந்த வரலாற்றிலுமே கிடையாது. முதல் முறையாக டெல்லி கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருப்பவரையும், அதே போல இதுல நம்முடைய ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளும் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு கருப்பு நாட்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. இதெல்லாம் அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய தூண்டுதலின் பேராலும் அவருடைய ஏவுகணையாக அவர்களுடைய அமலாக்கத்துறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதைத்தான் தமிழக முதல்வர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அமலாக்கத்துறை என்பது எதிர்கட்சிகளை பழிவாங்கும் துறையாக மாறி இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுகள் எந்த முடிவை எடுத்தாலும், எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே அடுத்து அவர்கள் தேர்தலுக்கு நின்று மக்கள் சிந்தித்தாக வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கார்கள். இதற்கு ஒன்று வரக்கூடிய தேர்தலிலே மக்கள் இதை எதிர்த்து வாக்களிப்பார்கள், அதை ஆதரித்து வாக்களிப்பார்கள். வரக்கூடிய தேர்தலிலே மக்களுடைய நிலை என்னவா இருக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.